ஓகே. ஸோ இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பண்ணா ஐயூபேக் நேம் வந்து பார்க்க போறோம். ஓகே. சில மாலிக்யூலுக்கு ஐயூபேக் நேம் பார்க்க போறோம். எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புக் பேக் எக்ஸர்சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐயூபேக் நேம்க்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு நெறைய ட்ரெய்னிங் வந்து குடுப்பாங்க. நெறைய எக்ஸர்சைஸ் வந்து குடுப்பாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயூபேக் நேம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஐயூபேக் நேம் வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து 2 மார்க் குடுப்பாங்க. அது போக இல்லன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஈக்குவேஷன் எழுதினாலுமே, அதுல வரக்கூடிய ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்டுக்கான ஐயூபேக் நேம் நீங்க வந்து கீழ வந்து எழுதியே ஆகணும். ஸோ ஐயூபேக் நேமோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகம். மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுல. ஓகே. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து நல்லா கேட்பாங்க. ஐயூபேக் நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாலிகுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மாலிகுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா வந்து எழுதிக்கங்க. ஓகேவா? அப்ப என்ன இருக்கும்னா CH3, CH அப்ப என்ன பண்றாங்க, ஒரு குளோரின் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. குளோரின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, CH அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, புரோமின். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, CH வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாலிகுல் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட் செயின் வந்து சூஸ் பண்ணணும். நமக்கு டவுட்டே கிடையாது. இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின் ஆர் மெயின் செயின் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்பரிங் வந்து குடுக்கணும். அப்ப நம்பரிங் எப்படி குடுக்கலாம்? நம்ம லெஃப்ட் டு ரைட்டும் குடுக்கலாம். ரைட் டு லெஃப்ட்டும் நம்ம வந்து குடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன், இது வந்து ஃபோர்த் கார்பன் குடுக்கலாம். இல்ல என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன் கூட குடுக்கலாம். அப்ப மேல இருக்கிற நம்பரிங் சிஸ்டம் கரெக்ட்டா, கீழ இருக்கிற நம்பரிங் சிஸ்டம் கரெக்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் நம்பர் வந்து குடுக்கணும். இங்க 2 சப்ஸ்டிடியூட் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப என்ன பண்ணணும், அந்த 2 சப்ஸ்டிடியூட்டையும் நம்ம வந்து நம்பரையும் ஆட் பண்ணி எது லோயஸ்ட்டா வருதுன்னு பார்க்கணும். இப்ப மேல இருக்கிறத குடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 + 3 which is equal to 5 வந்து வருது. அப்ப கீழ இருக்கிறத பண்ணாலும் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 2 + 3 5 தான் வருது. அப்ப 2மே நமக்கு வந்து 5 தான் வருது. அப்ப எப்படி நம்ம சூஸ் பண்றது? அப்ப நம்ம சப்ஸ்டிடியூட் வந்து பார்ப்போம். இங்க குளோரின் இருக்குது, இங்க புரோமின் இருக்குது. ஆல்பபெடிக் ஆர்டர்ல நம்ம வந்து முதல்ல எத எழுதுவோம்? புரோமின தான் எழுதுவோம் இல்லையா? அப்ப புரோமினுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். அப்ப எது வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து புரோமினுக்கு வருது? கீழ இருக்கிற நம்பரிங் சிஸ்டத்த யூஸ் பண்ணும்போது தான் லோயஸ்ட் நம்பர் வந்து வருது இல்லையா? அப்ப கீழ இருக்கிற நம்பரிங் சிஸ்டம் தான் நமக்கு வந்து கரெக்ட். அப்ப இதோட ஐயூபேக் நம்ம எப்படி எழுதணும்? செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னா, புரோமின் வந்து இருக்குது. 2 ப்ரோமோ 3 குளோரோ. ஓகே. ஸோ 3 குளோரோ நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டேன் வந்து நமக்கு வந்து வருது. 3 குளோரோ பியூட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் மாலிகுல்.